தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்ன மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 97ஆம் சங்கீதம். நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பு நோட்டையும் ஒரு பேனாவையும் கூட நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் முக்கியமான செய்திகள் உங்களுக்கு வரும்பொழுது அவற்றை குறிப்பெடுத்து மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும். 97ஆம் சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. எனவே இதை அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் வேதவாக்கியம் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டது என்பதனாலே இதை அநாதை சங்கீதம் என்று சொல்லலாகாது. ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வதே சால பொருத்தமாக இருக்கும். இது ஒரு சிறிய சங்கீதம் என்பதனாலே இதனுடைய வசனங்கள் எல்லாவற்றையும் முதலாவதாக நான் வாசித்து விடுகிறேன். அதன் பின்னர் நாம் செய்திக்காக நாம் காத்திருப்போம். 97ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களிகூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செமையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 98ஆம் சங்கீதம். துதியின் கீதங்களிலே இதுவும் ஒன்று என்று சொல்லி இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். 95ஆம் சங்கீதம் முதல் 100ஆம் சங்கீதம் வரை துதியின் கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 97ஆம் சங்கீதமும் துதியின் கீதங்களிலே ஒன்றாகும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம், 93ஆம் சங்கீதம், இந்த அதிகாரங்களின் அடிப்படையிலே இந்த சங்கீதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை பற்றி சொன்னேனே, அந்த அதிகாரங்களிலே காணப்படக்கூடிய சில வார்த்தைகள் இந்த சங்கீதத்திலும் இடம்பெறுகின்றன. இந்த சங்கீதத்தின் அடிப்படை கருத்தாக, இந்த சங்கீதத்தின் முக்கியமாக, இந்த சங்கீதத்தின் அடிப்படை உண்மையாக 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தின் அடிப்படையிலே, 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இந்த சங்கீதம் பின்னப்பட்டிருக்கிறது. அந்த 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் அவருடைய வருகையை பற்றி தெரிவிக்கக்கூடிய வசனம். அந்த வசனத்தையே அடிப்படையாக கொண்டு தீயவர்களுக்கு தண்டனையையும் நீதிமான்களுக்கு பரிசில்களையும் விருதுகளையும் ஆண்டவர் கொடுக்க இந்த உலகத்தில் வருகிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. இந்த சங்கீதத்திலும் சில கருத்துக்களை, 3 கருத்துக்களை நாம் முக்கியமாக பார்க்கிறோம். முதலாவதாக, முதல் 5 வசனங்களிலே அரசாளும் ஆண்டவர் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
ஆண்டவர் அரசாளுகிறவர், நம்மை எல்லாம் அரசாண்டு வழிநடத்தக்கூடியவர், சகலமும் அவருடைய ஆளுகையில் இருக்கிறது என்ற கருத்தை இந்த சங்கீதம் நமக்கு புலப்படுத்துகிறது. மீண்டும் அந்த 5 வசனங்கள், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிறவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக முதல் சில வசனங்களிலே அரசாளும் ஆண்டவர் தேவன், எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆண்டு வழி நடத்தக்கூடியவர், அவரிடத்தில் ஆளுகை உண்டு, அவரிடத்தில் வல்லமை உண்டு, அவரிடத்தில் பாதுகாப்பு உண்டு, அவரிடத்தில் அதிகாரமும் உண்டு. அந்த கர்த்தர் நம்முடைய சொந்த கர்த்தர், நம்மை அரசாள ஆசிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அரசாளும் பொழுது ஆனந்திக்கின்றன தீவுகள் ஆனந்தமாக இருக்கின்றன, நீதியும் நியாயமும் அவருடைய ஆதாரமாக இருப்பதாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அக்கினி அவருக்கு முன்னாலே செல்கிறது, பூமி அதிர்கிறது, அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் அழிந்து போகின்றன, வானங்கள் அவரை குறித்து அறிவிக்கின்றன என்றெல்லாம் முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வானங்கள் அறிவிக்கின்றன, அவருடைய மகிமை அறியப்படுகிறது என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக கர்த்தர் அரசாளுகிறார். இந்த நாட்டை அரசாளுவது யார்? இந்த மாகாணத்தை, மாநிலத்தை அரசாளுவது யார்? யாரோவா? இல்லை, ஆண்டவரே அரசாளுகிறார். பூமியின் ஆளுகை அவர் கையில் இருக்கிறது. இங்கே உள்ள அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாம் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை அவர்கள் புறஜாதிகளாக இருக்கலாம், இருப்பினும் அவர்களை தம்முடைய ஊழியக்காரராக ஆண்டவர் கருதுவதாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கோரேசை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை தம்முடைய ஊழியக்காரன் என்று சொன்னார். நேபுகாத் நேச்சாரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? தம்முடைய ஊழியக்காரன் என்று சொன்னார். பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சார் ஆண்டவருடைய ஊழியன். கோரேசு மேதியா பெர்சியா அரசாங்கத்தைச் சேர்ந்தவன், ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்வதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எல்லாரையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சகலமும் அவர் கையிலே இருப்பதினாலே, சகலரையும் சகலத்தையும் அவர் ஆண்டு வழிநடத்துவதனாலே, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாமும் வருகிறோம். அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் ஜீவிக்கும் பொழுது நமக்கு ஆபத்து இல்லை, நமக்கு ஆரோக்கியம், நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு புதுப்பலன், நமக்கு புத்துணர்ச்சி. அரசாளும் ஆண்டவர், அவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய சுய மதியை நெறி என்று வந்து சாய்ந்து உங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையின் வரைபடம் ஆண்டவருக்கு முன்னால் இருக்கிறது. நீங்கள் எங்கே உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினீர்கள், எங்கே அடங்குவீர்கள், எல்லாமே கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அவருடைய ஆளுகைக்குள்ளாக நீங்கள் விளங்குகிறீர்கள். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, அவருடைய ஆளுகைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதையும், என் இருதயத்தின் எல்லா பகுதிகளையும், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும், என்னுடைய சரீரத்தின் எல்லா அங்கங்களையும் நீரே ஆண்டு வழிநடத்தி பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது ஆசீர்வாதம். முதலாவதாக அரசாளும் ஆண்டவர். இரண்டாவதாக அவமானப்படும் அறிவிலிகள். அறிவிலினா முட்டாள்னு அர்த்தம். அவமானப்படக்கூடிய அறிவிலிகள், முட்டாள்கள் அவமானப்படுகிறார்கள். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த அவமானம் எப்பேற்பட்ட அவமானம் என்று சொல்லி நாம் வாசிக்க இருக்கிறோம். 7ஆம் வசனம் முதல் 97ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் முதல், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரை மிகவும்
உயர்ந்தவர் என்று சொல்லி வேதம் நமக்கு இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறது. அரசாளும் ஆண்டவரை பார்த்தோம். இப்பொழுது அவமானப்படக்கூடிய அறிவிலிகள். யார் இந்த அறிவிலிகள்? யார் இந்த முட்டாள்கள்? சொருபங்களை செய்கிறவர்கள், விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள், இவர்கள் அறிவிலிகள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் நாம் விக்கிரகங்களை செய்வதில்லை? ஏன் நாம் விக்கிரகங்களை வணங்குவதில்லை? ஏனென்றால் எல்லையில்லாத தேவனை, வரம்பில்லாத தேவனை ஒரு வரம்புக்குள்ளே வடிப்பது அறிவிலி. ஒரு வரம்புக்குள்ளே வடிப்பது அறிவீனம், அறிவிலித்தனம், முட்டாள்தனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தெய்வத்தை வரம்புக்குள்ளே கொண்டு வருவது, சிலை வடிப்பது, விக்கிரகங்கள் உண்டாக்குவது முட்டாள்தனம், பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்களோ ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். an idol is nothing. விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை. அதை எண்ணுவதோ, அதை போற்றுவதோ, அதை நினைத்து அஞ்சுவதோ தேவையில்லை. அது ஒன்றுமே இல்லை. அது கல், அது கட்டை, அது களிமண், அது மண்ணாங்கட்டி. எனவே இதையெல்லாம் மறந்து போகாமல், விக்கிரக வணக்கம் இல்லாமல் விசுவாச வணக்கத்தோடு ஆண்டவரை வழிபட்டு முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குகிறவன் தன் சாயலிலேயே அந்த விக்கிரகத்தை உண்டாக்குகிறான். அவனுடைய புத்தி, அவனுடைய திறமை, அவனுடைய கற்பனை இவற்றையெல்லாம் போட்டு விக்கிரகத்தை உண்டாக்குகிறான். அவன் உண்டாக்குவது என்ன? தன்னைத்தான் உண்டாக்குகிறான். அதை வணங்குகிறான் என்றால் தன்னையே வணங்குகிறான். செல்ஃப் வர்ஷிப், சுய ஆராதனை. விக்கிரக வணக்கம் என்பது தேவ ஆராதனை அல்ல, தெய்வீக ஆராதனை அல்ல, சுய ஆராதனை. எவன் அதை உண்டாக்கினானோ அதை அவன் வணங்கி நம்மையும் வணங்க வைக்கிறான். இந்த விக்கிரகங்களுக்கு விலகி ஓட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவர்கள் என்ற பதத்தை பார்க்கிறோமே, இவர்களெல்லாம் தேவனுடைய பிரதிநிதிகள் என்ற அர்த்தம். தேவனுடைய நீதி நியாயங்களை விசாரிக்க தேவ பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். தற்கால நியாயாதிபதிகள், நீதிபதிகள், அதிகாரிகள் இவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தெய்வம் அல்ல. கர்த்தர் ஒருவரே தேவன், நாம் அல்ல. நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே என்று சொல்லி 100ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், 82ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நாம் எல்லாம் மக்கள், தேவர்கள் அல்ல, அழிந்து போகிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அழியாத தெய்வம், நித்திய தேவன், அவரை மட்டுமே ஆராதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இந்த வசனங்களுக்கு ஒத்த வசனங்கள் 95ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 96ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக இந்த சங்கீதத்தின் மேலான கருத்துக்கள் நமக்கு புலனாகும். சியோனிலே மகிழ்ச்சி. சியோன் என்று சொல்லும் பொழுது பல அர்த்தங்கள். அது மலை, அது கர்த்தருடைய பர்வதம், அது எருசலேம், அது எருசலேம் தேவாலயம், அது திருச்சபை, அது இஸ்ரவேல் என்று சொல்லி பல நிலைமைகளிலே அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். சியோனிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கிறது யார்? 9ஆம் வசனத்திலே உன்னதமானவர், உயர்ந்தவர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு மகிழ்ச்சியை, நமக்கு ஆனந்தத்தை, நமக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்கிறவர் உன்னதமான கர்த்தர். அவர் மட்டுமே சகலருக்கும் சகலவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவர். உயர்ந்த உன்னதமான கர்த்தரை உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக அரசாளும் ஆண்டவர், இரண்டாவதாக அவமானப்படும் அறிவிலிகள், மூன்றாவதாக அன்பு கூறும் ஆத்துமாக்கள். ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் அவர்கள் யார்? நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவோமா? நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறோமா? பார்த்து விடுவோமே. கடைசி 2 வசனங்களை பார்ப்போம், கடைசி 3 வசனங்களை பார்ப்போம். 10ஆம் வசனம் முதல், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது. ஆக
மூன்றாவதாக அன்பு கூறுகிறவர்கள், ஆண்டவரிடத்திலே தங்களுடைய அன்பை தெரியப்படுத்துகிறவர்கள், அன்பு கூறும் ஆத்துமாக்கள். அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவதாக 10ஆம் வசனத்திலே தீமையை வெறுத்து விடுங்கள். நீங்கள் தீமையை பேசுவதில்லை, நீங்கள் தீமையை செய்வதில்லை, ஆனால் தீமையை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். பகல் கனவு கண்டு கொண்டே இருக்கிறீர்கள். யாருக்கோ எதிராக சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். யாரையோ அனாவசியமாக நீங்கள் நேசித்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுப்பது பயபக்தி. தீமையை வெறுப்பது கர்த்தரிடத்தில் கூறக்கூடிய அன்பு. அன்பு கூறுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீமையை வெறுங்கள். பீடி பிடிப்பதை அல்லது சிகரெட் புகைப்பதை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். கொஞ்ச நாள் ஆச்சு, பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கிறீர்கள், பக்கத்தில் ஒருவர் புகை பிடிக்கிறார், பக்கத்தில் போய் நிற்கிறீர்கள். எதற்காக? ஒரு காலத்தில் புகை பிடித்தீர்கள், விட்டுவிட்டீர்கள். ஆனால் பக்கத்தில் இந்த வாசம் வரும் பொழுது பக்கத்தில் போய் நிற்கிறீர்கள். காரணம், தீமையை நீங்கள் வெறுக்கவில்லை, விட்டு விட்டீர்கள், வெறுக்கவில்லை. வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக வெறுக்க வேண்டிய தீமை, இரண்டாவதாக வெளிச்சத்திலே நடவுங்கள் என்று 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிச்சத்திலே நடவுங்கள். கர்த்தருடைய வெளிச்சம் 2 வகைப்படும். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நானே உலகத்திற்கு ஒளி என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்தார். ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடவுங்கள். பொருள் என்ன? ஆண்டவர் நடந்த பாதையிலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நீங்கள் அவரோடு கூட நடவுங்கள். இரண்டாவதாக அவருடைய வெளிச்சம் என்பது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். என்ன? கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய வசனங்கள். கர்த்தருடைய வசனங்களை நேசித்து வாஞ்சித்து அந்த வசனங்களை வாழ்க்கையிலே கைக்கொண்டு நீங்கள் வாழுங்கள். ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்றால் அவர் நடந்து சென்ற பாதை மட்டுமல்ல, அவர் சொல்லக்கூடிய வசனங்கள், கற்பனைகள், அவற்றிற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடக்கிறீர்கள். ஆமா, வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறீர்களா? வேதத்தை தியானிக்கிறீர்களா? வேதத்தை கைக்கொள்ளுகிறீர்களா? வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறீர்களா? எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கு வேதம் இல்லை. இந்தியாவிலே மட்டும் 2000 மொழிகள் பேசப்படக்கூடிய இந்தியாவிலே மட்டும் ஏறக்குறை 50 மொழியிலே தான் முழு வேதகமும் இருக்கிறது. மற்றவர்கள் இருளிலே இருக்கிறார்கள், இருளிலே நடக்கிறார்கள். உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதம் தரப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். நீங்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். வேதம் முழுமையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத புத்தகத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், அதை குறித்து யோசியுங்கள், அதை விசுவாசியுங்கள், வாழ்க்கையில் அதை அப்பியாசியுங்கள், கை கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள். வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். எது எதை விட்டு இந்நாட்களில் உங்களை விலக்கி கொண்டிருக்கிறது? வேதம் உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த அலங்காரமாக நிச்சயமாக இருக்கும். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கையின் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதனால் தானே என்று சங்கீதக்காரன் அறிவிக்கிறானே. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறாரே. யோவான் 17:17 அதே போல ஆண்டவருடைய வசனங்களை விரும்பி வாஞ்சித்து வாசித்து கை கொண்டு வாழ உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். இன்னும் என்ன வாசிக்கிறோம்? முதலாவதாக தீமையை வெறுத்து விடுங்கள், இரண்டாவதாக வெளிச்சத்தில் நடவுங்கள், மூன்றாவதாக செம்மையான இருதயம் உள்ளவர்களாக வாழுங்கள். உங்களுடைய இருதயத்திலே செம்மை, தீமையை விலக்கிவிட்டு செம்மைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய முழு இருதயத்தோடும் ஆண்டவரிடத்திலே பற்றுறுதி கொண்டு பற்றி பிடித்து செவ்வையாக ஜீவியுங்கள். ஐயா, என்னுடைய இருதயம் ஒரே இருதயம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை சேவிப்பது, பற்றி பிடிப்பது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன பொருள்? இருதயத்தில் 3 பகுதிகள், உணர்ச்சி, புத்தி, சித்தம், மூன்றும் சேர்ந்தது இருதயம்.
கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவது எப்படி? நம்முடைய உணர்ச்சி அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய புத்தி அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் தத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய சித்தம் அனைத்தையும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு பரிபூரணமாக அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய புத்தி, நம்முடைய சித்தம் மூன்றும் கர்த்தரோடு கலந்திருக்கும் பொழுது கர்த்தர் மேல் வைத்த அன்பை நாம் பாராட்டுகிறோம். கர்த்தர் மேல் வைத்த அன்பை நாம் பரிபூரணமாக காத்துக்கொள்கிறோம் என்பது பொருளாகும். தீமையை வெறுத்து விடுங்கள், வெளிச்சத்தில் நடவுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களாக ஜீவியுங்கள். இன்னும் 12ஆம் வசனத்திலே பரிசுத்தத்தோடு வாழுங்கள், பரிசுத்தத்தோடு வாழுங்கள். பரிசுத்தம் என்பது நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை. ஹோலினஸ் இஸ் நாட் யுவர் ஆப்ஷன், இட் இஸ் யுவர் ஆப்ளிகேஷன். நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு கற்பனை பரிசுத்தம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் சட்ட வாக்கியமாக இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு பிரிந்து தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை பூரணமாக ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தின் நடுவிலே வாழ நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பது பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும். அது முக்கியம். ஏனென்றால் பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி கொள்ளுங்கள். உங்கள் உச்சி முதல் உங்கள் உள்ளங்கால் வரை ஆண்டவருடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிப்பதாக. சில சமயங்களிலே இந்த வைரஸ் என்று சொல்லி பயம் கட்டுகிறார்களே, அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் உங்களுடைய கைகளை சோப்பு போட்டு நன்றாக திரும்ப திரும்ப அவ்வப்போது கழுவுங்கள் என்று சொல்கிறார்களே. பாவம் நம்மை கொல்லக்கூடிய வைரஸ், அதிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்றால் அவ்வப்போது ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அதே 12ஆம் வசனத்திலே கொண்டாடுங்கள், சந்தோஷமாக கொண்டாடுங்கள், கர்த்தரை கொண்டாடுங்கள். உங்களுடைய கொண்டாட்டம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, அயலகத்தார் காணக்கூடிய அளவிலே, அக்கம் பக்கத்தார் பார்க்கக்கூடிய அளவிலே கொண்டாடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு துதி செலுத்தி ஆரவாரம் செய்யுங்கள், ஆர்ப்பரியுங்கள், ஆனந்தம் முழக்கமிடுங்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். உங்களுடைய அன்பு உள்ளான மட்டுமல்ல வெளியரங்கமாகவும் விளங்கும். கொண்டாடுங்கள். சில காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக தீமையை வெறுத்து விடுங்கள். இரண்டாவதாக வெளிச்சத்திலே நடவுங்கள். மூன்றாவதாக செம்மையான இருதயம் உள்ளவர்களாக ஜீவியுங்கள். நான்காவதாக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளுங்கள். இன்னும் கொண்டாடுங்கள். ஆண்டவருக்கு துதி செலுத்துங்கள், அவரை பாடி புகழுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இவற்றின் விளைவுகள் யாவை? 10ஆம் வசனத்திலே காப்பாற்றுகிறார். ஆண்டவர் நம்மை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றுகிறார். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி கர்த்தர் காப்பாற்றுகிறார். தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய தூதர்களை நம்மை சுற்றி வலம் வர வைத்து நம்மை காப்பாற்றுகிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையை, தம்முடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையை நம்மில் பதித்து நம்மை காப்பாற்றுகிறார். பல கோணங்களிலே, பல வழிகளிலே ஆண்டவர் நம்மை பத்திரமாக பாதுகாக்கிறார். முதலாவதாக காக்கிறார், இரண்டாவதாக களிகூற பண்ணுகிறார். 12ஆம் வசனத்திலே, இன்னும் 8ஆம் 11ஆம் வசனங்களிலே கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி அடைய பண்ணுகிறார். முதலாவதாக பாதுகாக்கிறார், இரண்டாவதாக நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் என்று சொல்லியும் வேதத்திலே இந்த சங்கீதத்தின் வாயிலாக நாம் படிக்கிறோம். ஆக முதலாவதாக அரசாளும் ஆண்டவர், இரண்டாவதாக அவமானப்படும் அறிவிலிகள், மூன்றாவதாக அன்பு கூறும் ஆத்துமாக்கள். அன்பு கூறும் ஆத்துமாக்களாக ஆண்டவரை பின்பற்றி செல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்து அவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும்,
உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அரசாளும் ஆண்டவர் அல்லவோ? எனவே கர்த்தாவே, உம்முடைய அரசாட்சிக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எப்பொழுதும் உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய மகிழ்ச்சிக்காக நாங்கள் வாழ்ந்து முன்னேறி செல்ல கிருபைத்தாரும். சகல விக்கிரகங்களை விட்டு விலகி கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று கருதி கர்த்தரிடத்தில் பய பக்தியோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, தீமைக்கு விலகி கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்து ஆண்டவருடைய நாமத்தை கொண்டாடி நாங்கள் வாழத்தக்கதாக, ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்து ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு அருளி செய்யும். இதனாலே எங்களை நீர் பாதுகாப்பீர். இதனாலே நாங்கள் உம்முடைய துதியை கொண்டாடத்தக்கதாக எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சங்கீதத்தின் வாயிலாக நாங்கள் கற்ற கருத்துக்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் அவற்றை நாங்கள் சொல்லிக் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.